Hi all, welcome to Aarti Balaji Makeover Styles. So this is the most requested video என்னுடைய YouTubeல வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து லிப்ஸ்டிக் வந்து டிஃப்ரெண்டா ஏதாவது போட சொல்லி கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் சரி இதுலயும் சரி ரேண்டமா இந்த கமெண்ட் வந்துட்டே இருக்கும். So I thought why don't I share. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட கலெக்ஷன்ஸையும் நான் வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து இஸ் கோயிங் டு பி லைக் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து எப்படிலாம் போடலாம் அப்படின்னு ஒரு வெரைட்டி வந்து இதில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எஸ், என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான லிப் ஷேட்ஸ் அண்ட் லிப் பிராண்ட் அப்படின்னா அது வந்து சூப்பர்ஸ்டே. லைக் மெப்ளினோடைய சூப்பர்ஸ்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி போடுவேன் அப்படின்றத அவங்க கூட எனக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து இது ஃபுல்லாகவும் போடலாம், ரொம்ப அழகான ஒரு கலர். லைக் இந்த கலர் ட்ரெஸ் அப்படின்னா இது என்னோட ஓன் லிப்ஸ்டிக். ஓகே, ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால நான் ப்ரஷ் யூஸ் பண்ணலை. பட் கண்டிப்பாக நீங்கள் ப்ரைடல்க்கோ இல்லை மற்றவங்களுக்கோ யூஸ் பண்ணும்போது மேக் ஷுவர் யூ யூஸ் அ ப்ரஷ். ஓகே, லிப் ப்ரஷ் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணுங்க. இட்ஸ் ஒரு ஹைஜீனிக் லிப் கிளாஸு இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக போடுறது தவிர்த்துட்டு நம்ம வந்து வி கேன் கோ லைக் ப்ரஷ், லிப் ப்ரஷ் வச்சு நீங்கள் ஷேப்பும் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனா நான் அப்படியே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் லிப்ஸ்டிக் ப்ராப்பராக எப்படி போடுறது அப்படின்னு நிறைய ஒரு டிப்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு வ்ளாக். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஷேப் வரும். என் ஆஃபீஸ் கோர்ஸ்லாம் நீங்கள் காலையில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நைட் வர வரைக்கும் இந்த லிப்ஸ்டிக் போகவே போகுது. இட்ஸ் வெரி லாங் ஸ்டே. ஸோ இதை அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். எப்பவுமே லிப்ஸ்டிக் போடும்போது வாயை ஆன் திறந்துட்டு இந்த கார்னரை ஃபில் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த கார்னர் ஃபில் பண்ணிங்கன்னா அது வெட் ஆகிற இடம். ஸோ வெட் ஆகி இந்த இடம் வந்து வெளியில் வந்துடும். இல்லைன்னா இந்த கலர் இருக்கும் இல்லையா, இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேட் வந்து இந்த இடத்துல அப்படி ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் அது பண்ணாதீங்க. ஜஸ்ட் அ டிப் ஃபார் யூ ஆல். அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த வாயை திறந்துட்டு இந்த கார்னரில் நிறைய பேர் போடுவீங்க, அந்த மாதிரி போடாதீங்க. ஈவன் ஃபார் பிரைடல் மேக்கப் கூட ஐ டோன்ட் சஜஸ்ட் தட். ஏன்னா இந்த வெட் ஆகிற இடம் அப்படின்றதுனால நமக்கு வந்து இந்த இடம் ஸ்மர்ஜ் ஆகி இந்த இடத்துல லேஸாக ஒரு பிங்காவோ ரெட்டாவோ நம்ம போடக்கூடிய கலரோட இம்ப்ரெஷன் வந்து அந்த இடத்துல வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம இங்கே போடுறோம் இல்லையா, அதுவே டைம் ஆக அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் ஸ்மர்ஜ் ஆகி அந்த ஷேட் வந்துடும். இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். லைட்டாக கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஷேப்பு மட்டும். ஸோ இந்த மாதிரி ரெட்டா எது வேணாலும் நீங்கள் வந்து சிங்கிள் ஷார்ட் கலர்ஸ் கொடுக்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது 1 or 2 மினிட்ஸில் வந்து ஒரு 1 மினிட்லேயே நல்லா ட்ரை ஆகி கம்ப்ளீட் மேட் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நல்ல டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நவ் கம்ஸ் மை ட்ரிக். இதுவும் மெப்ளினோட சூப்பர் ஸ்டே தான். ஸோ யூஸ்வலி நம்ம போடுவோம் லிப்ஸ்டிக்ஸை, அதை தவிர்த்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதுவும் வந்து மெப்ளினோடைய சூப்பர் ஸ்டே தான். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 65. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண நம்பர் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், 230. ஓகே, திஸ் இஸ் 230 அண்ட் திஸ் இஸ் வந்து 65 இது. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பல்பி ஏரியாவில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது யூஸ்வலி நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. பட் டார்க்கர் கலர்ஸோட இன்பிட்வீனில் போடும்போது ரொம்ப அழகான ஒரு கலர் கிடைக்கும். ஸோ இதுவுமே என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால நான் டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து பிரைட்ஸ்க்கோ இல்லை யாருக்கா பண்ணுறீங்கன்னா யூஸ் த ப்ரஷ் ஆர் டிஸ்போசபிள் ப்ரஷஸ். ஸோ அந்த அவுட்லைன் அந்த டார்க் மட்டும் அப்படியே விட்டுருங்க. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், ஏன் மேம் இந்த அவுட்லைனை மட்டும் போட்டுட்டு திக்காக நீங்கள் இதை உள்ளே கொடுக்கலாமே. பட் ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆகுது, கலர் தனியாக தூக்கிட்டு தெரிகிறதில்ல.
யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு கலர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய லைக் நல்ல ஒரு பிளட் ரெட் பண்ணிட்டு கூட இன்னரில் இந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு டபுள் த ஷேட் இருக்கும் அண்ட் ரொம்ப ஓராக இருக்கும். இப்போ வந்து த நெக்ஸ்ட் ட்ரிக் இஸ் யூஸ் த பட்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். ஜஸ்ட் டாப் இட். ஸோ வெளியில் வராமல் மெதுவாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்னரில் ஒரு சைடு வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அவுட்டர் இருக்குல்ல அதையும் இந்த மெத்தடில் பிளெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு டைம் ஆக ஒரு 5 to 10 minutes ஆச்சு அப்படின்னா இன்னமும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட் வந்து அழகாக தெரியும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருந்தது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், எனி டார்க் கலர்ஸோட இதை விட லைட் கலர் கூட இருக்குது மெப்ளினில். அது வந்து நமக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது. ஒரு நார்த் இந்தியன் பிரைடல் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஃபேர் டோன் நம்ம பண்ணுற ஆளுங்களாக இருந்தால் நமக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். பட் ஐ சஜஸ்ட் தீஸ் 2 shades ஆர் வெரி குட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரெட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நல்ல ஒரு ரெட்டு நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் கூட இன்பிட்வீன் இந்த கலர், ஏன்னா நம்மளுடைய டஸ்கி டோன் அண்ட் மீடியம் டோனில் தான் நம்ம ஜாஸ்தி இருப்போம். ஸோ அப்படி இருக்கச்சா வந்து நம்ம வந்து ரொம்ப இந்த இன்டர்னல் கலர் ரொம்ப பிரைட் பண்ணிங்க அப்படின்னா சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ நிறைய டார்க் கலர் லிப்ஸ்டிக் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 65 நம்பர் வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் டேம்ப்ட் நிறைய ஷேட்ஸ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஹோப் யூ என்ஜாய்ட் ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸ். கண்டிப்பாக இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பபாய்.